ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் வரகு இட்லி வரகு தோசை ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வரகரிசியை இங்கிலீஷில் கொடோமில்லட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி இந்த பிராண்டு வரகரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வரகரிசி உளுந்து அளக்கிறதுக்கு நான் இன்றைக்கி இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 4 கப் வரகரிசி எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து உங்களுக்கு நிறைய மாவு கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா 3/4 கப் உளுந்து எடுத்தால் போதுமானதாக இருக்கும். இதே கப்பில் 1 கப் சிகப்பு அவல் கெட்டி அவல் எடுத்திருக்கேன். சிகப்பு அவல் கிடைக்கலன்னா நீங்கள் வெள்ளை அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டி அவல் இல்லை அப்படின்னாலும் லேஸ் அவல் கூட இந்த அரிசி மாவு அரைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தையும் நீங்கள் வரகரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். வரகரிசியை நல்லா ஒரு 3 முறை தண்ணியில் கழுவிட்டு நான் இப்போ ஊற வச்சுருக்கேன். எந்த ஒரு சிறுதானியம் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் அதில் நல்ல சன்னமாக தூசி இருக்கும். அப்படின்றனால நீங்கள் ஒரு 3 முறை அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் ஊற வைக்கிறதுக்கு குடிக்கிற தண்ணியே ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அந்த தண்ணியை நாம் அரைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி உளுந்த 2 முறை கழுவிட்டு இப்போ அதுலேயும் நல்ல தண்ணி ஊற வச்சுருக்கேன். சிகப்பு அவல் மட்டும் நீங்கள் உளுந்து எப்போ அரைக்க போடுறீங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் ஊற வச்சா சரியாக இருக்கும். இப்போவே நம்ம ஊற போட்டுட்டோம் அப்படின்னா அவல் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். வரகரிசி 3லிருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதே மாதிரி சிகப்பு அவலோ வெள்ளை அவலோ 10லிருந்து 15 நிமிஷம் ஊற வச்சாலே போதுமானதாக இருக்கும். இந்த வரகரிசி இட்லி தோசை மாவு மேக்ஸிமம் 2 அல்லது 3 நாள் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேற்பட்டு அது ரொம்பவே புளிச்சு போயிடும், நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் நிறைய குவான்டிட்டி இந்த மாவு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. உளுந்து இப்போது ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. நாம் இப்போ இதை அரைக்க போட்டுடலாம். உளுந்து அரைப்படுற இந்த சமயத்தில் அவலை கழுவி நாம் ஊற போட்டுடலாம். அவலையுமே நிறைய தூசி இருக்குன்றனால நல்லா ஒரு 2 முறை கழுவிட்டு அவல் மூழ்கிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றினா போதும். நம்ம கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கோம் அப்படின்றனால 10லிருந்து 12 நிமிஷத்துலேயே உளுந்து நல்லா அரைப்பட்டுடும். இப்போ உளுந்து நல்லா மைய அரைப்பட்டுடுச்சு. நாம் இப்போ உளுந்தை வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். வரகரிசி 3.5 மணி நேரம் ஊறிருக்கு. நாம் இப்போ இதை அரைக்க சேர்த்துடலாம். சிகப்பு அவலில் நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையுமே அவல் உறிஞ்சிருச்சு. இதுக்கு மேற்பட்டு நம்ம அவலில் தண்ணி சேர்க்க வேண்டாம். வரகரிசி அவல் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து நம்ம இப்போது அரைக்க சேர்த்துடலாம். இந்த வரகு இட்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். நம்ம ஒன்று சிகப்பு அவல் சேர்த்துருக்கோம், இன்னொன்று எந்த ஒரு சிறுதானியத்தில் நீங்கள் இட்லி அரைத்தாலுமே கொஞ்சம் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும், ரொம்ப வெள்ளையாக வராது. நிறம் மட்டும் கொஞ்சம் பழுப்பாக இருக்குமே ஒழிஞ்சு நம்ம சாதாரணமாக செய்கிற இட்லியினுடைய அதே ருசி தான் இந்த இட்லியிலையும் இருக்கும். இட்லியினுடைய டேஸ்ட் மாறவே மாறாது. வரகரிசியோ அல்லது வேறு எந்த சிறுதானிய அரிசியாக இருந்தாலுமே நம்ம எடுத்துக்கும் போது கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கும் போது நம்முடைய வெயிட் லாஸுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் விற்கக்கூடிய மெஷரிங் கப் வச்சுருக்கீங்க அப்படின்னா நான் இன்றைக்கி எடுத்த கிளாஸினுடைய அளவு பார்த்திங்கன்னா 1/2 கப், அதாவது மெஷரிங் கப்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய 1/2 கப் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிறுதானியமும் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா அரைப்பட்டுடுச்சு. இப்போ நாம் அதையும் வேறொரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சிடலாம். உளுந்து மாவு வரகரிசி மாவு இப்போ இது ரெண்டையுமே ஒன்றா சேர்ந்து கலந்துடலாம். நீங்கள் கிரைண்டர்லேயே கூட ஒன்றா சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம கையால் அதை கலக்கும்போது நல்ல மாவு சூப்பராக புளிச்சு வரும். அதே சமயம் இட்லி நல்லா சாஃப்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்கன்றனால கையால் கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இதை ரெண்டையுமே நல்லா கலந்தாச்சு. ஆனால் பாத்திரத்தினுடைய 3/4 பகுதிக்கு மேலேயுமே இந்த மாவு இருக்குன்றனால இது நல்லா புளிச்சு வரும்போது இன்னுமே நல்லா பொங்கி வரும். அப்படின்றனால நான் இதை வேறொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இந்த மாவு புளிக்கிறதுக்கு குறைந்தது ஒரு 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரத்துக்கு மேலே இந்த மாவு எப்படி புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நேற்று ராத்திரி மாவு அரைச்சி பாத்திரத்தில் வைக்கும்போது பாதி பாத்திரம் அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ காலையில் ஒரு 8 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தோம்னா மாவு நல்லா புளிச்சு 3/4 பாத்திரத்துக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாவை நல்லா கரண்டியால் கலந்துட்டு நம்ம இட்லியும் தோசையும் ஊற்றி பார்க்கலாம். இட்லி குழியில் நெய் அல்லது எண்ணெய் வச்சு தடவிட்டு அதில் நாம் இப்போ வரகரிசி மாவு சேர்க்கலாம். இட்லி குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணீர் நல்லா ஆவி வர ஆரம்பித்த பிறகு தான் நம்ம இட்லி தட்டு வைக்கணும். இப்போது 7லிருந்து 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இட்லி வெந்தால் சரியாக இருக்கும்.
இட்லி வேகக்கூடிய இந்த சமயத்திலேயே நம்ம தோசையும் சுட்டிடலாம். தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. நாம் இப்போ மாவை ஊற்றிடலாம். தோசை மாவை நல்லா மெலிசாக பரப்பி ஹை ஃப்ளேமில் எண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தோசையை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. தோசை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அவல் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால தோசை கொஞ்சம் நல்லா மெத்துன்னு தான் இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்காது. தோசை நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் வேக வச்சுட்டு நம்ம தோசையை எடுத்துடலாம். நாம் பச்சரிசி அல்லது எந்த ஒரு இட்லி அரிசியும் நம்ம சேர்க்கவே இல்லை. ஆனாலும் பாருங்கள், தோசை கலர் அப்படியே ஹோட்டலில் வரக்கூடிய அதே கலரில் நமக்கு வந்திருக்கு. வரகு தோசையை நல்லா நெய் ஊற்றி நம்ம மணக்க வறுத்து எடுத்தாச்சு. இட்லியும் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இட்லி வெந்திருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஸ்பூனோ அல்லது கத்தியோ நீங்கள் இட்லியில் குத்தி பார்த்தீங்கன்னா மாவை ஒட்டாமல் வரணும். அந்த சமயத்தில் நீங்கள் இட்லி எடுத்துடலாம். சரியாக 8 நிமிஷத்துலேயே இட்லி நல்லா வெந்துருச்சு. இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் சொன்ன அளவுப்படியே நீங்கள் இந்த மாவை அரைச்சி பார்த்தீங்க அப்படின்னா இட்லியும் நல்லா இதே மாதிரி மெத்துன்னு வரும். அதே சமயம் நல்லா செவக்க தோசையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் உங்களுடைய வீடுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.